கார்ட்டூன்களை ரொம்ப அழகாவும் நேர்த்தியாகவும் வரையக்கூடிய ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் தான் வரைந்த கார்ட்டூன் படங்களை கொண்டு போய் பல்வேறு மனிதர்கள் கிட்ட கடைகள் எல்லாம் காட்டி வியாபாரத்துக்காக சொல்லும் போது யாருமே அது ஏத்துக்கல. அவர்கள் எல்லாமே நிராகரிச்சிடுறாங்க. இந்த கார்ட்டூனை யாரும் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. மனம் தளரல அந்த இளைஞன். இந்த சூழல்ல ஒரு நாள் ஒரு கோவில்ல இருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஓவியங்களை வரையறதுக்கான ஒரு அழைப்பு வருது இந்த இளைஞனுக்கு. இவனும் அந்த கோயிலுக்கு போறான். அப்ப அந்த கோயில் நிர்வாகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இவரை கூட்டு போயிட்டு ஒரு குப்பை கூலங்கள் இருக்கக்கூடிய அறையில அவரை உட்கார வைக்கிறாங்க. இங்க உட்காந்து நீ படம் வரையணும்னு சொல்றாங்க. அந்த இளைஞனும் மனம் தளராம அந்த இடத்துல உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி பார்த்தா எலிகளும் சுண்டெலிகளும் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கு. இத பாக்குற அந்த இளைஞனுக்கு சற்றே மனம் தளர்ந்து போறான். இருந்தாலும் அதை பத்தி யோசிக்காம அமைதியா சுற்றுப்புறத்தை நோக்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அங்க ஓடிக்கொண்டிருந்த ஒரு எலியோட படத்தை வரைகிறான். அந்த படம் மிக நேர்த்தியா வருது. இப்படி ஒரு வேலை கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடல, பயப்படல, வருத்தப்படல. அதற்கு பதிலா அங்க இருந்த அந்த சுற்றுப்புறத்திலிருந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைச்சான். அந்த ஓவியத்தை வரைஞ்சான். அந்த ஓவியம் தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற நம்ம மிக்கி மவுஸ். அதை வரைஞ்ச கார்ட்டூனிஸ்ட் பேர் தான் வால்ட் டிஸ்னி. ஆம் நண்பர்களே, வாய்ப்புகள் என்பது எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம சுத்தி தான் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. மனம் தளராத முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.